அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணியை வரவேற்கிறதுக்காக ஸ்ருதி அங்க நிக்கிறாங்க. பரணியும் வராங்க. வந்ததும் அடடே வா பரணி வா, என்னது குடும்பத்தோட வரேன்னு தானே நான் உன்னை இன்வைட் பண்ணியிருந்தேன், நீ மட்டும் தனியா வந்திருக்கேங்கிறாங்க. ஆமாண்டி, என் குடும்பத்துல ஆளுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கும், அதனால அவங்க யாரும் வர முடியல, நான் மட்டும்தான் வந்தேங்கிறாங்க பரணி. வெளியில 2 பேர் வேஷ்டி கட்டிட்டு வராங்க. செக்யூரிட்டி அவங்க 2 பேர்த்தையும் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு வரவங்களை யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 2 பேரும் உள்ள போறதுக்காகன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா பரணி அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கமா சவுந்தரவாண்டி வராங்க. அடடா என்ன பரணி, நீ மட்டும் தான் வந்தியா? உன் பின்னாடி அந்த குடும்பம் பட்டிக்காட்டு குடும்பமே வருமே, அவங்க யாரும் வரலையான்னு கேக்குறாங்க பரணி. எது பட்டிக்காட்டு குடும்பமா, யார சொல்றீங்கன்னு கேக்குறாங்க பரணி. வேற யாரு, எங்க அண்ணனையும் சண்முகத்தையும் தான் பட்டிக்காடுன்னு சொல்றாரு. இவரும் தான் சரியான பட்டண தாளாமே, எப்படி கோமாளி வேஷம் போட்டிருக்காரு பாருங்கிறாங்க பாக்கியம். பாத்தியா பரணி, இந்த சிட்டிக்கு ஏத்த மாதிரி நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன், என் குடும்பமே வந்தாங்கன்னா அந்த செக்யூரிட்டி எப்படி அடிச்சு விரட்டுவான் பாத்தியலுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. வந்தா அசிங்கம்னு நினைச்சுதான் அந்த குடும்பத்தை விட்டுட்டு பரணி மட்டும் வந்திருப்பா போல இருக்கு. ஏன் பரணி அப்படித்தானு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. அடடா, குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்திருந்தா இவளை அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சோம், அதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சேன்னு நினைக்கிறாங்க சுருதி. சரி சுருதி உள்ள போலாமா அப்படின்னு பரணி கேட்கவும், வா பரணி உள்ள போலாம் அப்படின்னு எல்லாரும் அங்கிருந்து உள்ள போறாங்க. பரணி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா என்னது எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்காங்க, நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன். சே, நம்ம குடும்பத்தையும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க பரணி. உடனே சண்முகத்துக்கிட்ட சொல்லணும்னு பரணி சண்முகத்துக்கு ஃபோன் பண்றாங்க. என்னல பரணி எதுக்கு இப்ப கூப்பிடுறேன்னு கேக்குறாங்க. எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருக்காங்க, நீங்களும் எல்லாரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் நினைக்கிறேன். பரணி பெண்ண உன்னைய நாங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கணுங்கிறதா எங்களோட ஆசை. இப்ப நாங்க எல்லாரும் உன் கூட இருந்தா நீ சந்தோஷமா இருப்பீங்கன்னு கேக்குறாங்க. ஆமாண்டா, ஆனா இப்ப அதுக்கு என்னடா வழி, நீ திருச்செந்தூர்ல இருக்க, நான் சென்னையில இருக்கேன், எப்படி எல்லாரும் ஒண்ணு சேருதுங்கிறாங்க பரணி. அதுவும் தவிர உன் தங்கச்சிகளும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில வேலையை பார்ப்பாளுங்க, என்னடா பண்றதுங்கிறாங்க. அதோட வேடிக்கை நீ பாத்திருக்கியாங்கிறாங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டியாடா, முதல்ல நீ வெளியில வா, வெளியில வந்து பாருன்னு சொல்றாங்க சண்முகம். நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போன காதல் வச்சுக்கிட்டே பரணி பேசிக்கிட்டே வெளியில போறாங்க. பரணி பேசிட்டு இருக்கிறத சவுந்தரபாண்டி ஒட்டு கேட்டுட்டாங்க. சுருதியா கூப்பிடுறாங்க, இங்க வா, அந்த வெறும்பைய வந்துட்டான்னு நினைக்கிறேன், அதுதான் இந்த பரணி போய் கூட்டிட்டு வர போறா. அந்த வெறும்பைய மளிகை கடை வேஷத்துல தான் வேட்டியும் சட்டையும் போட்டுக்கிட்டு வருவானா இருக்கும், அந்த செக்யூரிட்டியை வச்சு அசிங்கப்படுத்தி நீ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு சுருதிங்கிறாங்க. சுருதியும் சரி அங்கிள், நீங்க சொல்ல மாட்டே நான் நடந்துக்கிறேன்ட்டு போறாங்க. சுருதி வெளியில வந்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு, இங்க பாருங்க இப்ப 5-6 பேர் உள்ள வருவாங்க, மெயின் மார்க்கெட்டுக்குள்ள வர மாதிரி வருவாங்க, அதாவது வேஷ்டி ஷர்ட் நெத்தியில பொட்டோட வருவாங்க, அவங்க யாரையும் உள்ள விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க சுருதி. இதுக்கு முன்னாடி 2 பேர் வேஷ்டி சட்டையோட வந்தாங்க, அவங்க யாரையும் நான் உள்ள விடல மேடம்ங்கிறாங்க. ஆமா, இவங்க அவங்கள விடவே ஸ்பெஷாலிட்டி, அதனால இவங்களை மட்டும் உள்ள மட்டும் விட்டுறாதேன்ட்டு போறாங்க சுருதி. சரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன்ட்டு போறாரு செக்யூரிட்டி. சவுந்தரபாண்டி பரணி எல்லாரும் வெளியில வந்து பாக்குறாங்க. பெரிய கார் ஒண்ணு வந்து நிக்குது. கார் கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு சவுந்தரபாண்டி பார்த்துட்டு, ஏய் செக்யூரிட்டி என்னது பெரிய கார்ல இருந்து ஒரு டாக்டர் வராங்க, நீ பாட்டுக்கு கவனிக்காம போற, முதல்ல போய் வெல்கம் பண்ணுங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்து செக்யூரிட்டி வணக்கம் போடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி சவுந்தரபாண்டி வந்ததும் கூல கும்பிடு போடுறாரு. அடடே வாங்க வாங்க, நீங்க என்ன மலேசியா டாக்டரான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. நான் டாக்டர் இல்ல சண்முகங்கிறாங்க. ஐயோ எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்ன மாமனாரே, என்னை அடையாளம் தெரியலையா, சம்பவம் பண்றதுக்காகவே வந்திருக்கேன் இந்த சண்முகம், திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஏ பரணி ஹலோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆச்சரியம் சந்தோஷம் தாங்க முடியல. ஸ்ருதிக்கு மூஞ்சில அப்படியே கரிய பூசண மாதிரி இந்த சவுந்தரபாண்டி பேச்ச கேட்டு, இப்படிப்பட்ட மனுஷனியா பட்டிக்காடுன்னு சொன்னோன்னு நிக்கிறாங்க. அவங்க வந்ததும் பரணியை பார்த்து இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குறாங்க. டே சூப்பர்டா அப்படின்னு அங்க அத்தனை பேர் இருக்க முன்னாடியே பரணி சண்முகத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய கார்ல நீ மட்டும் தனியாவா வந்தேன்னு கேக்குறாங்க பரணி. ஏய் பரணி அங்கிட்ட சூடு அப்படிங்கிறாங்க. யாரும் அங்க திரும்பி பாக்குறாங்க, மூக்கு மேல விரல வைக்கிறாங்க. அது தேவதைகளா அவ்வளவு ஒரு அழகா ரத்னா கனி வீரா இவங்க எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ல, அதுலயும் எஸ்கே பார்க்கணும் சூப்பரா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இறங்கி வராங்க. அதுலயும் வைகுண்டம் வந்து ஸ்டைலா இறங்குறாங்க பாருங்க. அடே அப்பா, பரணியே மூக்கு மேல வரல வச்சுட்டாங்க. வாயை பிளந்து நிக்கிற பரணி, மாமா நீங்களாங்கிறாங்க. அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுறாரு வைகுண்டம். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சவுந்தரபாண்டிக்கு அவங்க உயிரே அவங்க கிட்ட இல்ல போல இருக்கு. திறந்த வாய் மூடாம நிக்கிறாரு சவுந்தரபாண்டி. என்னது பட்டிக்காட்டம், பட்டிக்காடு மாதிரி வருவான்னு பார்த்தா இவ்வளவு பெரிய கார்ல எல்லாரும் அசந்து போற அளவுக்கு வந்து நிக்கிறானேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது வைகுண்டம் இங்கிலீஷ்லயே பேசி தள்ளுறாரு. வைகுண்டம் நல்லா சவுந்தரபாண்டிய மூக்க உடைச்சு விடுறாங்க. அடடா மிஸ்டர் மச்சனா சவுந்தரபாண்டி நீயா அப்படின்னு தொப்பி போட்டிருக்காரா, அவருக்கு அசிஸ்டன்ட் நான் நினைச்சிட்டேன்ப்பா. வெங்கடேஷ் முத்துப்பாண்டி இவங்களும் ஒரு கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த பக்கம் அறிவழகன் தனி கார்ல வந்திருக்காங்க. இதை பார்த்த சண்முகம் கேக்குறாங்க, அட வெள்ளக்காக்கா நீ எங்க வந்தீங்கிறாங்க. ஆமா உங்க ஃபேமிலியோட நானும் ஒன்னல்லவா, அதான் நானும் வந்தேங்கிறாங்க. சவுந்தரபாண்டி ரத்னா கனி இசுக்கி இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏழை வெறும்பையில நீ வந்தா சரி, உங்க அப்பா வந்தா சரி, இந்த சினிமாக்கார கோஷ்டிகளை எல்லாம் எதுக்கு பிடிச்சிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. ஹலோ அப்பா, இதெல்லாம் சண்முகத்தோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு தான் மாமனாரே சோடா புட்டி கண்ணாடி போடக்கூடாது, கூலிங் கிளாஸ் கண்ணாடியா போடணும்னு சண்முகம் நல்லா இறக்கி விடுறாரு. மாமனாரே அத்தை எங்க, அத்தை எங்கேயாவது கண்ணாடி போட்டிருக்கா, எங்களை அடையாளம் தெரியாம போயிட்டு போதுன்னு சண்முகம் கேலி பண்ண அந்த இடத்துக்கு பாக்கியம் வராங்க.
கூப்பிடுறாங்க. ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது, இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு எங்கேயாலும் உளுந்து கிழந்து தொலைச்சிடாதீங்கன்னு பாக்கியம் பின்னாடியே ஓடி வராங்க. வைகுண்டம் பாக்கியத்தை பார்த்ததும் ஹலோ சிஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல பொறிஞ்சு சொல்றாங்க. ஹலோ சிஸ்டர் நம்ம கெட்டப் எப்படி இருக்குன்னு வைகுண்டம் கூப்பிடுறாங்க. அதை பார்த்ததும் வாய் மேல கை வச்ச பாக்கியம் அச்சோ அண்ணே உன்னை பார்த்தா அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்குங்கிறாங்க. அடியே அறிவு கட்ட முட்டாள், அமிதாப் பச்சனை நீ பாத்திருக்கியா? இவனை போய் அமிதாப் பச்சன் சொல்றியான்னு பொறுத்துக்க முடியாம கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. இளைய பரணி என்ன நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க எல்லாரும் வந்துட்டோமான்னு சண்முகம் கேக்குறாங்க. டேய் நான் ஆசைப்பட்டதை விடவே ரொம்ப பிரம்மாண்டமா வந்துட்டீங்களா? சரி வா நம்ம 2 பேரும் இப்படிதான் போகணும்னு கை கோர்த்துக்கிட்டு போறாங்க. பரணி நடக்கிற இடத்துக்கு ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸ்டேஜ்ல பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இனிமே நம்ம கொடுக்க போற அவார்டு தான் பெரிய சாதனைக்குரிய அவார்டு. பணத்துக்காக மருத்துவம் பார்க்குற இந்த காலத்துலயும் சிட்டியில் தான் இருப்பேன், பணத்துக்காக மருத்துவம் பார்ப்பேன்னு சொல்ற இந்த காலத்துல நான் பிறந்த ஊர்ல நான் வளர்ந்த ஊர்ல தான் இலவசமா நான் மருத்துவம் பார்ப்பேன்னு சின்ன கிளினிக் வச்சு சொந்தமா அவங்க கை காசு போட்டு கட்டியிருக்காங்க. ஏழைங்களுக்கு இலவசமான மருத்துவம், கொஞ்சம் வசதி இருக்கிறவங்களுக்கு பாதி ஃபீஸ். ஏழைங்களுக்காகவே கட்டப்பட்ட இந்த கிளினிக்ல இலவசமா பார்க்குற ஒரு நல்ல மனசுள்ளவங்க இவங்க தான் பரணி சண்முகம்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே கை தட்டு அலோர்னு கலக்கலன்னு கேக்குது. இதை கேட்ட சவுந்தரபாண்டி அப்பா இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? இளம் வயது சாதனையாளர் பரணி சண்முகம் மேடைக்கு வருவோன்னு கூப்பிடுறாங்க. பரணி பெருமையா மேடைக்கு போய் எல்லா டாக்டருக்கும் கை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சவுந்தரபாண்டி எல்லாரும் முன்னாடியே ஏமா கொஞ்சம் இரு, அவளை செலவு பண்ணி படிக்க வச்சது யாருன்னு நினைச்சே அவளோட அப்பா இந்த சவுந்தரபாண்டி தான். பொண்ணு அவார்டு வாங்கும் போது நான் கூட இருக்க வேண்டாமாங்கிறாங்க. தாராளமா சார் நீங்களும் மேடைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சவுந்தரபாண்டி மேடைக்கு போறாங்க. கண்ணாடி எல்லாம் கழட்டிக்கிட்டு தொப்பியோடு போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலா போய் நிக்கிறாங்க. இந்த டாக்டர் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தலையடிச்சிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி வைகுண்டம் பார்த்துட்டு கேலிங் கிண்டல் அடிக்கிறாரு. எப்படி கோமாளி மாதிரி ஆட்டம் பார் தலையங்கிறாங்க. சவுந்தரபாண்டி இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி மைக்க வாங்கி பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் கலந்து பேசுறாங்க. எல்லாத்தையும் கொள்றாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நீங்க இங்கிலீஷ்ல பேசுனதெல்லாம் போதும், முதல்ல மைக்க கொடுங்கன்னு சொல்லி பரணி மைக்க பிடிக்கிறாங்க. அழகா தமிழ்ல பேசுறாங்க பரணி. இப்படி ஒரு சமூக சேவை நான் மட்டும் பண்ணல, எனக்கு பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு. இதை நான் மட்டும் தனியா பண்ணனதா நீங்க யாரும் நினைச்சுக்க வேண்டாம். அவ்வளவு பெரிய கூட்டம் தான் என்னோட ஃபேமிலி. இதுக்கு முக்கியமான ஆள் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி நான் தாங்கிறாரு. இந்த கூட்டு கோமாளியே என்னதான் அப்பாவா இருந்தாலும் யாராவது ஸ்டேஜ்ல பெருமைப்படுத்துவாங்களா? பரணி சண்முகத்தை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஹஸ்பண்ட் சண்முகம் தான் சொல்றாங்க. நான் படிப்பை முடிச்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்பதான் சிட்டில எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல என்ன சர்வீஸ்க்காக கூப்பிட்டாங்க. போலாமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷனா தான் இருந்தேன். அப்பதான் என்னோட வீட்டுக்காரரு ஊர் எலெக்ஷன்ல நின்று பிரசிடென்ட் ஆனாரு. என் வீட்டுக்காரரு ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு மேடையில ஏறி என்ன கூட கேட்காம இந்த ஊருக்காக என் வீட்டுக்காரர் இலவசமா வைத்தியம் பாப்பான்னு வாக்கு கொடுத்துட்டாரு. பரணி சண்முகத்தை பெருமையா சொல்லிட்டு இருக்கும்போது வைகுண்டம் சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க, பாத்தியா பரணி பழசு எல்லாம் நினைச்சு பார்த்து எப்படி பேசுறான்னு மறக்காம வச்சிருக்கா பாருங்கிறாங்க. ஆமாப்பா அவன் மண்டையில் இருக்கிறது மூளை இல்ல கம்ப்யூட்டர் மாதிரிங்கிறாங்க சண்முகம். எதையும் மறக்க மாட்டா, எல்லாம் ஞாபகமா வச்சிருப்பா. அப்படி எல்லாம் நம்மள பெருமையா பேசுறா பாருங்கிறாங்க சண்முகம். அன்னைக்கு என் வீட்டுக்காரரு என்னையும் கேட்காம சொல்லும் போது எனக்கு கோவமா தான் இருந்துச்சு. என்ன கேட்காம நீ எப்படி அப்படி சொல்லலாம்னு கேட்டேன். சொன்னதுலயே ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்களுக்காக நம்ம சேவை செஞ்சா என்னன்னு எனக்கே தோணுச்சு. சேவையாவும் கடமையாவும் நினைச்சு அந்த ஊர் மக்களுக்கு நான் வைத்தியம் பார்த்து அவங்க நல்லா இருன்னு சொல்லி என்ன கும்பிட்டாங்க பாருங்க. அந்த இடத்துல நான் நெகிழ்ந்து போயிட்டேன். நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு என்னதான் உதவி பண்ணினாலும் நம்ம தான் கவர்மெண்ட்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. காசுக்காகவும் காசு சம்பாதிக்கிறதுக்காக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம வேலை பார்க்கறத விட இப்படி சிம்பிளான கிளினிக்ல வைத்தியம் பார்த்தா மனசுக்கு திருப்தியாகவும் இருந்தது, வந்தவங்களும் ஆரோக்கியமா இருந்தாங்க. எல்லாத்துக்குமே காரணம் என் புருஷன் சண்முகம் தான் சொல்லி சண்முகத்தை அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. பரணி என்னல எல்லாத்துக்கு முன்னாடியும் என்ன இப்படி கூச்சப்பட வச்சுட்டேங்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல நீ தாண்டா ஹைலைட் வாடான்னு கூப்பிடுறாங்க. பரணி பேசுனதை கேட்டு பாக்கியம் ஆனந்த கண்ணீர் விட்டு துடைக்கிறாங்க. அறிவழகனும் அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு கை தட்டிக்கிட்டு விசில் அடிக்கிறாங்க. ஷோ அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு ரத்னா ஒரு மிரட்டுறாங்க. ஐயோ டீச்சரா பக்கத்துல உட்காந்துருக்கிறது தெரியாம விசில் அடிச்சுட்டேங்கிறாங்க. இதை விட நினைச்சு கூட பார்க்க முடியாம பெரிய விஷயம் ஒண்ணு என் புருஷன் செஞ்சிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் குடியிருக்கிற பூர்வீக வீட்டை அடமானம் வச்சுதான் அந்த கிளினிக் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாரு. வேறொரு ஹஸ்பண்டா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என் ஹஸ்பண்ட் சண்முகம் இந்த அளவுக்கு செஞ்சிருக்காருன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்கிறாங்க. சுருதி முகம் சுருங்கி போயிருது. அப்படியே ஈயாடாம கொண்டிருக்காங்க. சே இவங்களை போய் இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேசிட்டோமே, என்னடானா புருஷனை இவ்வளவு பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க சுருதி. பரணி அதோட விடுவாங்களா? இந்த அவார்டை என் புருஷன் கையால தான் நான் வாங்குவேன். அது மட்டும் இல்ல தினமும் எப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிருப்பாரோ அந்த ட்ரெஸ்ல தான் வந்து எனக்கு அந்த அவார்டை கொடுக்கணும், அதுலதான் எனக்கு பெருமைன்னு சொல்லிடுறாங்க பரணி. சவுந்தரபாண்டியும் சுருதியும் முகம் ஜொலிச்சுக்கிட்டு பாக்குறாங்க. மத்தவங்க எல்லாருமே சண்முகத்தை பார்த்து பெருமையா கை தட்டிட்டு இருக்காங்க. பரணி படிச்சு பட்டம் வாங்கினது நீ, கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது நீ, என்ன எதுக்குல இவ்வளவு பெருமையா சொல்றீங்கிறாங்க சண்முகம். டேய் உன்னோட நல்ல மனசுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடான்னு பரணி சொல்றாங்க. பரணி சண்முகத்தை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு எல்லாருமே நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்.